ஹலோ, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம நிறைய பேர் ஏசப்பாவை கொஷின் பண்ணுவோம். என்ன ஏசப்பா, என்ன போய் இப்படி படைச்சிட்டீங்களே, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கேன், நான் மட்டும் ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன், நான் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கேன், என் மூக்கு ஏன் இப்படி இருக்குது, வாய் ஏன் இப்படி இருக்குது, என் கண் ஏன் இப்படி இருக்குது. இது மாதிரி நம்ம நிறைய கேள்வி கேட்போம் ஏசப்பா கிட்டே, என்ன ஏன் இப்படி படைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பவுல் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ரோமர் 9வது அதிகாரம் 20-21 அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா நம்மளை படைச்சது அவர் தான், இந்த உலகத்தை படைச்சது அவர் தான். அவருக்கு தெரியும் யார் யாரை எப்படி படைக்கணும், எந்தெந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படின்னு, யாரை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவ்வளோ வல்லமை அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களுக்குள்ளே இருக்கும். பார்க்க மாதிரி சோர்வாக இருக்க மாதிரி இருக்கலாம், பட் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்காக இவங்க ஒல்லியாக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ மற்றவங்கள பற்றியும் இல்லை, நம்மளை பற்றியுமே நம்ம யோசிக்க வேணாம், நம்ம ஏசப்பாக்கிட்டே கேட்க வேணாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு டேலண்ட்ஸை ஆண்டவர் நமக்குள்ளே வச்சுருக்கார். நம்மளை வித்தியாசமாக படைத்தாலும் நமக்குள்ளே ஆண்டவருடைய டேலண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொஷின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்லியிருக்காரு, அவருடைய சாயலில் தான் நம்மளை படைச்சிருக்கார் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏசப்பாவோட சாயலில் இருக்கோம், ஏசப்பா மாதிரியே நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஏசப்பா கிட்ட நீங்கள் ஏன் என்னை இப்படி படைச்சிங்கன்னு கேட்க முடியும்? நம்ம அப்படி கேட்குறதா என்ன அர்த்தம்? ஏசப்பா உங்களை மாதிரி ஏன் என்னை படைச்சிங்க அப்படின்னு கேட்குறதா தானே அர்த்தம். ஸோ இனிமேல் ஒருவேளை நம்ம யாராவது ஏன் ஏசப்பா என்னை இப்படி படைச்சிங்க அப்படின்னு யாராவது கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, இனிமேல் அதை பற்றி கேட்க வேணாம் ஏசப்பா கிட்ட. ஏன்னா அது ரொம்ப ஏசப்பாவை துக்கப்படுத்தும், ஏசப்பாவை குறை சொல்கிற மாதிரி இருக்கும். ஏசப்பாவுக்கு ஏசப்பாவோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் யாரும் அந்த மாதிரி கேட்க வேணாம். தேங்க்யூ.